சிஎஸ்கே பவுலிங் வந்து பயங்கரமா இருந்தது. 100 ஆகும்போது அகில் ஹுசேனும் பயங்கரமா போட்டாங்க. 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. ஸ்பின் வந்து அவங்க ஸ்பின்னரால டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. இந்த ஸ்பின்னர் வந்து பயங்கரமா டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க பிட்ச்ல இருந்து. பிட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா ஸ்லோவா வச்சாரு. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நூர் அகமதுக்கு வந்து அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டான்னா அவன் வந்து வேற லெவல்ல பால் பண்ணுவான்னு தெரிஞ்சது. அகில் ஹுசைனை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பிளேயிங் லெவல்ல எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்க. எவனுக்கு பதிலாச்சும் நீங்க டெவால் பிரேவிஸை தூக்கி கூட கொண்டு வந்துருங்க. ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் எல்லா இடத்துலையும். ஏன்னா பவர் பிளேல 2 ஓவர் போட்டு கொடுத்துருவான் சாலிடா. டர்ன் நல்லா எடுத்து கொடுப்பான். உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் பாலும் நல்லா போடுவான். பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 2-3 6 அடிக்கணும்னா அடிச்சு கொடுப்பான். அப்படிங்கிற பிளேயர் தான் அவன் வந்து முதல் 3 மேட்ச் மிஸ் பண்ணானுங்க. பட் இப்போ வந்து பேக் டு லைக் அந்த 11th காம்பினேஷன் இப்பதான் கண்டுபிடிச்சு வந்தாங்க. போன மேட்ச் தேவையில்லாம அந்த மேட்ச் அப்ஸ்னு பேருக்கு தேவையில்ல. போன மேட்ச் வந்து ஈஸி 2 பாயிண்ட் பாக்கெட்ல போட்டு வர வேண்டிய பாயிண்ட் விட்டுட்டு வந்துட்டாங்க. போட்டுனாலும் இன்னைக்கு அழகா 3rd பிளேஸ்ல போய் உட்காந்துருக்கலாம் ஜம்முன்னு.